அனைவருக்கும் வணக்கம். நான் வைத்தியர் ஷெரீன் சூசாய், கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் இளைய நோயியல் நிபுணர். இலங்கை நோயியல் வைத்திய நிபுணர்கள், கன்சல்டன்ட் பேத்தாலஜிஸ்ட் என்று கூறுபவர்கள், இந்த அமைப்பின் 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் சந்தர்ப்பத்தை ஒட்டி இந்த ஊடக மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இதில் அறிமுகப்படுத்த விரும்பும் முக்கியமான செய்தி புற்றுநோய் சம்பந்தப்பட்டது. புற்றுநோய் எப்படி கண்டறியப்படுகிறது, அவ்வாறு கண்டறியப்படுகின்ற புற்றுநோய் சம்பந்தமாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை நாங்கள் முன்வைக்க போகிறோம். புற்றுநோய் என்பது ஒரு தனி நோய் அல்ல. நமது உடலில் உள்ள எந்த உறுப்பிலிருந்தும் புற்றுநோய் உருவாகக்கூடும். இவ்வாறு உருவாகும் புற்றுநோய்க்கான சிகிச்சையும் மிகுந்த விதத்தில் வேறுபட வாய்ப்புகள் உண்டு. இதனால் அந்த புற்றுநோய் ஒருவருக்கு உண்டாகி இருக்கிறதா இல்லையா, அப்படி உண்டாகி இருக்கும் புற்றுநோய் எந்த வகையான புற்றுநோய் என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியமான ஒரு விஷயமாகிறது. இந்த புற்றுநோயை கண்டறிதலில் மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகிப்பது இந்த இளைய நோயியல் வைத்திய நிபுணர்கள். புற்றுநோய் உடம்பில் உள்ள பயாப்சி அல்லது இழையம் அல்லது டிஷ்யூ என்று சொல்லப்படும் அந்த பொருளை நாங்கள் எடுத்து அதை விரிவாக பகுப்பாய்வு செய்கின்றோம். இதன் மூலம் புற்றுநோயை முன்கூட்டியே அறியக்கூடிய வாய்ப்பும், புற்றுநோய் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு உகந்த சிகிச்சை அளிக்கும் அவசியமான முக்கிய தகவல்களை வழங்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கின்றோம். உதாரணமாக, ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் அந்த பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மார்பக புற்றுநோயை கண்டறிய அது சம்பந்தமாக எடுக்கப்படும் நோயாளியின் அந்த டிஷ்யூ அல்லது அந்த இழையம் ஒரு சிக்கலான பரிசோதனை முறையில் இரசாயன ஆய்வு கூடத்தில் தயார்படுத்தப்பட்டு தொழில்நுட்ப ஊழியர்களின் உதவியோடு அது சம்பந்தமான ஒரு நோயியல் அறிக்கை அல்லது பயாப்சி ரிப்போர்ட் என்பதை தயார் செய்து கொடுக்கப்படுகின்றது. இந்த நோயியல் அறிக்கை மற்ற இரத்த பரிசோதனை அறிக்கைகளில் அல்லது பிளட் ரிப்போர்ட்ஸ் இவைகளிலிருந்து மாறுபடுகின்றது. ஏனென்றால் இந்த பயாப்சியை நாங்கள் மறுபடியும் ஒரு நோயாளியின் இரத்தத்தை எடுப்பது போல் போய் எடுக்க முடியாது. அது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த அறிக்கையில் அல்லது இந்த ரிப்போர்ட்டில், பயாப்சி ரிப்போர்ட்டில் இந்த நோயாளிக்கு புற்றுநோய் இருக்கிறது என்கிற ஒரு தீர்மானமான ஃபைனல் டயக்னோசிஸை கொடுக்கின்றோம். ஆகையால் அது ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்ட ஒரு ரிப்போர்ட்டாக மாறுகிறது. இதை குறித்து பொதுமக்களின் தெரிவுகளை நாங்கள் தெளிவுபடுத்துவதுதான் எங்களுக்கு முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தருணத்தில் இலங்கை இளைய நோயியல் நிபுணர்கள் அழைப்பின் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கும் பிற சுகாதார பணியாளர்களுக்கும் பயன் உண்டாகும்படியாக புற்றுநோய் கண்டறிதல் சம்பந்தமாக மேலும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் பல நிகழ்ச்சிகளை நாடளாவிய ரீதியில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. நோயியல் என்கிற மருத்துவத்துறையின் வரலாறு 1870ஆம் ஆண்டு கொழும்பு மருத்துவ பள்ளி நிறுவப்பட்ட போது தொடங்கப்பட்டது. பின்பு 1975ஆம் ஆண்டு நோயியல் நிபுணர்களின் அழைப்பு 30 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பாக தொடங்கப்பட்டாலும் இன்று 250க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு அது வளர்ந்து ஒரு வலுவான சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக திகழ்கிறது. மேலும் இலங்கை முழுதுமாக தற்சமயம் 55 இளைய நோயியல் நிபுணர்கள் சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கி வரும் மருத்துவமனைகளில் பணிபுரிகின்றனர் மற்றும் சுமார் 20 பேர் பல்கலைக்கழகங்களில் சார்ந்த மருத்துவமனைகளிலும் பணிபுரிகின்றனர். இன்று இலங்கையில் சிறப்பு மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தரமான நோயறிதல் சேவையை வழங்கக்கூடிய ஆய்வகங்களும், அதாவது லெபார்டரிஸும், தொழில்நுட்ப வசதிகளும் மற்ற ஊழியர்களின் நிபுணத்துவம் இன்று இலங்கை முழுவதும் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த சேவையை நாங்கள் தற்போது மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம்.
சில சமயங்களில் புற்றுநோயின் வகையை தீர்மானிக்க நீங்கள் கேள்விப்பட்டது போல் விசேட பரிசோதனை செய்ய நேரிடலாம். அதாவது இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி என்ற பரிசோதனை. அப்பொழுது அவை செய்யப்படும் அந்த தூரத்து மாநகர்களில் இருக்கும் பரிசோதனை ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்ப நேரிடலாம் அந்த பயாப்சியை. அதாவது கொழும்புக்கோ அல்லது கண்டிக்கோ அல்லது யாழ்ப்பாணத்திற்கோ அல்லது அனுராதபுரத்திற்கோ அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கேற்ற வசதிகள் எல்லாம் ஆம்புலன்ஸ் மூலமாகவோ அல்லது வேறு இந்த குரியர் மூலமாகவோ அனுப்புவதற்கு சுகாதார அமைச்சின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சில சமயங்களில் மிக அரிதாக தோன்றும் புற்றுநோய் வகைகளை குறித்து சரியான தீர்மானத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது நீங்கள் படங்களில் பார்த்தது போல் ஒரு 5-6 நிபுணர்கள் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்துக்கு வருவார்கள். மற்றும் நம்முடைய 50 ஆண்டு விழா தொடர்பான நிகழ்ச்சிகள் முக்கியமாக அக்டோபர் மாதம் நடைபெறவிருக்கும் சர்வதேச மாநாடு ஒன்று நடைபெறவிருக்கின்றது. அதில் பிரித்தானியா, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா மற்றும் சாக் பிராந்தியத்திலிருந்து பல நிபுணர்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொள்வார்கள். மற்றும் பொதுமக்களுக்கு புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மருத்துவ மாணவர்களால் தயார்படுத்தப்பட்ட அந்த காணொளி வீடியோ பட்டிகள் எமது இணையதளத்தில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை பார்க்க கூட சொல்ல முடியும். மேலும் பொதுமக்களும் பிற சுகாதார பணியாளர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒர்க் ஷாப்ஸ் நாங்கள் ஜூலை 17ஆம் தேதி அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் ஒன்று நடைபெறும். அதிலும் கலந்து கொள்ள நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். கலை மற்றும் கைவினை கண்காட்சி ஒன்றும் வினாவிடை போட்டியும் அக்டோபர் மாதம் நடைபெற இருப்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு அறிய தந்தோம். இறுதியாக இளைய நோயியல் நிபுணர்களின் அமைப்பு தமது கருப்பொருளாக கொண்டுள்ளது கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து நிகழ்காலத்தில் சிறந்து விளங்கி எதிர்காலத்தை ஒரு எதிர்பார்ப்போடு நோக்குவோம் என்ற ஒரு சிறந்த சேவையை இந்த 50 வருடமும் நாங்கள் மக்களுக்கு தந்து இலங்கை மக்களுக்கு மேற்கொண்டும் சேவை செய்வது என்ற ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் பொதுமக்களுக்கு வைக்கும் வேண்டுகோள், புற்றுநோய் சம்பந்தமாக தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். புற்றுநோய் உங்களுக்கு தெரிந்தவர் யாருக்கும் ஏற்பட்டால் அதை மறைத்து விடாமல் தேவையான மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.